கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதியதொரு டெக்னிக்கல் டீமை அறிவிச்சிருக்கிறாங்க. காசாவை இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுவது பீஸ் கமிட்டி பண்ணுவாங்க என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் நடத்தாது என்கிற பெரிய ஒரு பரபரப்பான சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு, நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களும் முட்கூட்டி எங்களுடைய உதய் போர்ட் மேலேயோ அல்லது எங்களுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நீங்கள் எந்த தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அதை ஈரானும் அக்செப்டபிள் தான். நீங்கள் எங்களுக்கு அட்டாக் பண்ண வரலன்னா நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது என்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதே நேரத்தில் நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுங்க ஈரான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், ஹவுத்தி சவுதி அரேபியா மேலே தாக்குவாங்க 2009களில். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற ஒரு பாரிய யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 98வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஆரம்பித்தது தற்போது ஈரானில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து விடுமோ என்கிற அளவுக்குண்டான நிலையாக மாறி இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஈரான் தொடர்பான பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில், யுத்தத்திற்கு பிறகு காசாவிலே அமைக்கப்படுகிற கவுன்சில், பீஸ் கவுன்சில் ஒன்று அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. அந்த பீஸ் கவுன்சிலுக்கு கீழே காசாவை ஆளுகிற ஒரு டெக்னிக்கல் டீம், தொழில்நுட்ப குழு ஒன்றும் அமைக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. பின்னாட்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதியதொரு டெக்னிக்கல் டீமை அறிவிச்சிருக்கிறாங்க. காசாவை இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுவது பீஸ் கமிட்டி பண்ணுவாங்க என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு. காசாவை ஆளுகிற 14 பேர் கொண்ட டெக்னிக்கல் கமிட்டியினுடைய அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அங்கீகரித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்த 14 பாலஸ்தீன குழுக்களும் அதனை அங்கீகரித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, பாலஸ்தீனர்களை கொண்ட ஒரு குழுவாகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வேலை காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள் உள்ளே கொண்டு வர செய்வது, காசாவுக்குள்ள மருந்து, தண்ணீர், உணவுகள், ஆடைகளை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வது. இரண்டாவதாக அவர்களுடைய வேலையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காசாவினுடைய மறு கட்டமைப்பு. இப்போ 2ஆம் கட்ட சமாதானத்துக்குள்ள காசா போக இருக்கிறது. அப்படி போனாங்கன்னு சொன்னால் காசா மீள் கட்டுமான பணிகள் செய்ய வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஐநாவினுடைய கணிப்பீடு பிரகாரம் 35 தொடக்கம் 40 பில்லியன் USD அளவுக்கு காசாவை மீள் கட்டுமானம் செய்வதற்கான பொருளாதாரம் தேவை. இதெல்லாம் அரபு நாடுகளுக்கு பெரிய காசு ஒன்று கிடையாதுங்க. ஒப்பீட்டளவில் இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையினுடைய மொத்த வெளிநாட்டு கடன் 64 பில்லியன் USD, அமெரிக்காவினுடைய டாலரில் 64 பில்லியன் நமக்கு வெளிநாட்டு கடன் இருக்கிறது. இதே நேரத்தில் காசாவை பழைய காசா மாதிரி அந்த பில்டிங் எல்லாம் கட்டி எழுப்புறதுக்கு, இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்து வீசுறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து 35 தொடக்கம் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று சொல்லித்தான் ஐநாவினுடைய அறிக்கை சொல்கிறது. இந்த 40 பில்லியன் நீங்கள் வச்சுக்கிட்டா கூட, இறுதியாக பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் அதே போன்ற கத்தாருக்கும் வந்து போனாரா இல்லையா? இந்த பயணத்தில் இந்த அரபு நாடுகள் ஒவ்வொன்றும், குறிப்பாக சவுதி அரேபியா 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க. UAE அதே மாதிரி சொன்னாங்க, கத்தார் அதே மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ட்ரில்லியன்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ட்ரில்லியன் எல்லாம் கிடையாது, வெறும் பில்லியனில், அதுவும் 40 பில்லியன் தான். 40 பில்லியனுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அரபு நாடுகளுக்கு என்கிற நிலையில தான் 40 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்தால் காசாவை மீள் கட்டுமானம் செய்து விடலாம் என்கிற கணிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெக்னிக்கல் டீமுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பே என்னன்னு கேட்டால், காசாவை மீள் கட்டுமானம் செய்வதும், காசாவுக்குள்ள மனிதாபிமான
விமான உதவிகள், ரஃபா பார்டரில் இருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு வருவதும் தான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. இன்றைக்கு டெக்னிக்கல் டீம் கெய்ரோவில், ஈஜிப்டுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதற்குரிய தலைவராக ரமல்லாவை தளமாக கொண்ட பாலஸ்தீன ஆணையம், பாலஸ்டைன் அத்தாரிட்டி இருக்கிறாங்க. இந்த அத்தாரிட்டியினுடைய முன்னாள் துணை அமைச்சராக, டெபுட்டி மினிஸ்டராக செயல்பட்ட அலி ஷாத் என்கிறவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய தலைமையில் இந்த கமிட்டி கூடியிருக்கிறாங்க. கூடி அது தொடர்பான மீட்டிங்குகளை நடத்தியிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்தில் காசாவில் போராட்டம் நடத்தக்கூடிய 14 விடுதலை அமைப்புகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட 14 அமைப்புகளும் கெய்ரோவில் கூடி இன்றைக்கு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு தாங்கள் எப்படியெல்லாம் ஒத்துழைக்க முடியும் என்பதை. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்குள்ள ஆயுதத்தை கீழே வைத்து விட வேண்டும், மீண்டும் ஆயுதம் தூக்கக்கூடாது, ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய சமாதான திட்டம் சொல்கிறது. ஆனால் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம்னு தெளிவாகவே பல தடவைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியும் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீதும் அதனுடைய துணை இராணுவ குழுக்கள் மீதும் விதித்திருந்த பயங்கரவாத குற்றச்சாட்டு அடங்கிய தடையை புதுப்பித்திருக்கிறார்கள். 2027 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த தடை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு வருஷத்துக்கு அவங்க அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத குழு என்று சொல்கிறது. ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் யூனியனாக அவங்க பயங்கரவாத குழுன்னு சொல்கிறாங்க. தன்னுடைய நாட்டுக்காக போராடுறான், தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்க போராடுறான், தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவனை பயங்கரவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள். எவன் தன்னுடைய நாட்டை அபகரித்து வச்சிருக்கிறானோ அவனை ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்தினுடைய நேர்மறையான நிலைப்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் இது பாலஸ்தீனத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. ஏற்கனவே இவங்களுக்கு இந்த தடைகள் இருக்கிற போதும் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டு தான் வருகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் நடத்தாது என்கிற பெரிய ஒரு பரபரப்பான சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு, நாங்கள் உங்க மேல அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களும் முட்கூட்டி எங்களுடைய உதய் போர்ட் மேலேயோ அல்லது எங்களுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நீங்கள் எந்த தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அதை ஈரானும் அக்செப்டபிள் தான். நீங்கள் எங்களுக்கு அட்டாக் பண்ண வரலன்னா நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது என்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஈரானுக்குள்ள பலத்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வந்த நிலையில் தற்போது அவை பாதிக்கும் குறைவாகவே குறைக்கப்பட்டிருக்கு. மேக்சிமம் குறைச்சிட்டாங்க. தெஹரான்லாம் ஆர்ப்பாட்டமே நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஃபோர்ஸஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய இராணுவம் களத்தில் இருக்கிறது, ஈரானுடைய போலீஸ் படை களத்திலே இருக்கிறது, IRGC என்கிற இஸ்லாமிய புரட்சிகர காவல் பிரிவும் களத்திலே இருக்கிறது. எனவே தெஹரானில் பெரும்பாலும் ஆர்ப்பாட்டங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது. மற்ற ஏரியாக்களையும் கண்ட்ரோல், இஸ்ஃபஹான் உள்ளிட்ட பல பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டங்களை கிளர்ச்சி செய்தவர்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணினவங்க மேலே எந்த தாக்குதலையுமே ஈரான் நடத்தல. ஆர்ப்பாட்டத்துக்குள்ள புகுந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கிளர்ச்சி பண்ணினாங்கல்ல, அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதுல பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அக்யூரேட்டா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் வெளிப்படையாக வெளியாகல என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்தில் அங்க பிணங்கள் குவிக்கப்பட்டிருக்குது, அங்க பணம் இருக்குது, இங்க பணம் இருக்குங்கிற வீடியோக்கள் எல்லாம் ஒருத்தர் போடுறதை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக மேற்குலக ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிண குவியல்கள் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை உறுதியாக சொல்ல முடியல. லண்டன் பிபிசியினுடைய தமிழ் பிரிவு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அங்க பிண குவியல்கள் இருப்பதாக சில வீடியோக்கள் பரவுகிறது, எங்களால் அதை சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. என்ன சொல்ல வர்றாங்களாம்னா, பிண குவியல் இருக்குங்கிற ஒரு கருத்தையும் விதைச்சிடுறாங்க, விதைச்சிட்டு அதை எங்களால் உறுதிப்படுத்த முடியலைன்னு சால்சாப்புக்கு சொல்லிக்கிட்டு போறாங்க. உண்மை நிலை அதுதான். ஈரானுக்குள்ள எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறத முழுமையாக யாராலையும் உறுதிப்படுத்த முடியாத சூழல்ல 5000 பிணங்கள் 6000 பிணங்கள் என்று சொல்லிக்கிட்டே தெரிகிறாங்க. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்டது என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதே நேரத்தில் யார் கிளர்ச்சி பண்ணலையோ, கிளர்ச்சி பண்ணாதவங்க மேலே எந்த துப்பாக்கி சூடும் நடத்தப்பட மாட்டாது என்பதையும் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மேலதிகமாக யார் கிளர்ச்சி செய்வார்களோ, ஆயுதம் ஏந்தி பாதுகாப்பு தரப்பு மேல துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. எந்த ஒரு நாட்டினுடைய போலீஸ் பிரிவு மேலையும் யாராவது ஒருத்தன் வெப்பனை கொண்டாந்து வச்சு துப்பாக்கி சூடு நடத்தினா அவன் மாறி சூடாம இருப்பானா? அப்ப போலீஸ, ஈரானுடைய இராணுவத்தையும் ஈரானுடைய போலீஸையும் அவங்க துப்பாக்கி சூடு நடத்துவாங்க. ஆனா ஈரான் திருப்பி தாக்காம இருக்கணும்னு எதிர்பார்த்தா நியாயமாது? அப்படி தாக்கும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாத்தீங்களா ஈரான் பல பேரை கொன்று குவிக்கிறதுன்னு. அது புரியாம இங்க இருக்கக்கூடிய சில பேரும் கீபோர்ட் போராளிகள் பேசக்கூடியதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே அங்க இராணுவத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தக்கூடியவர்கள் மேல
தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஆயுதமேந்தி அரசை கவிழ்க்க நாட்டை நாசமாக்க வேலை பார்த்திருப்பார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்கிற பட்டியலில் ஈரான் அவர்களை சேர்க்கிறது. அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் எதிர்காலங்கள். இப்படியான சூழலில் தான் அமெரிக்கா ஈரானுடைய இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக அரபு நாடுகள் மொத்தமாக களமிறங்கி இருக்கு. குறிப்பாக ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாக களமிறங்கி இருக்கிறது. அமெரிக்காவோட தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க. எக்காரணம் கொண்டும் ஈரான் மேல நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானை தாக்குவதை தவிர்க்கவே வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வர்றாங்கிற செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் கத்தார், ஓமான், அதே போன்று துருக்கி ஆகிய நாடுகள் தொடர்ந்து யுஏஇ உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது. அதுக்கான காரணம் என்னன்னா ஈரான் மேல இருக்கிற பாசம்ங்கிறத தாண்டி ஈரான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்கிறது இல்லாமல் இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா, இப்படி அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் எப்படி அமெரிக்காவை பழிவாங்கும் என்று பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வெகு தொலைவு, பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கத்தாருடைய அமெரிக்கன் போர்ட் மேலே அட்டாக் பண்ணி காட்டிட்டாங்க. ஒரு முன்னுதாரணத்தை காட்டிட்டாங்க. ஈரான் அடிக்க மாட்டான், தாக்க மாட்டான்றதுலாம் கிடையாது. ஆல்ரெடி கத்தார் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அதே மாதிரி யுஏயில் இருக்கக்கூடிய பேஸ் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. பஹ்ரைன் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துவாங்க. ஈவன் துருக்கி மேலே கூட அவங்க தாக்குதல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படி தாக்குதல் நடத்தினா துருக்கியோ சவுதியோ சேர்ந்துக்கிட்டு ஈரானோட சண்டைக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க சவுதிக்கு தாக்கலை, அவங்க துருக்கிக்கு தாக்கலை, அவங்க யுஏஇக்கு தாக்கலை, அங்க இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் தாக்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அது அந்தந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போகிறது மட்டுமல்லாமல் அவங்க தொடர்ந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அந்த தங்களுக்கு அந்த பலம் இருக்குதுங்கிறத கத்தருடைய போர்ட் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க. இதை விட அவங்க பயப்படுறது கூடுதலாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பயப்படுறது யாருக்குன்னு கேட்டால் ஹவுத்தீஸுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும். நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுங்கன்னு ஈரான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஹவுத்தீஸ் சவுதி அரேபியா மேலே தாக்குவாங்க. 2019 கடைசியாக ஹவுத்தீஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வயல்கள் மேலே தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. அதுக்கு தான் பேசி சமாதானமாகி நான் உனக்கு அடிக்க மாட்டேன், நீ எனக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கே போனாங்க. இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் சவுதிக்கு இருக்கிறது. ஏன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதோ இல்லையா, ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்துவாங்க. ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்தினா ஈரான் தாக்கியதாக அவங்களுக்கு முடிவெடுக்கவும் முடியாது. ஹவுத்தீஸோடு தான் அவங்க சண்டை பிடிக்க வேண்டி வரும். அசால்ட்டா எண்ணெய் வயல்களுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். எல்லாத்தையும் விட சவுதி அரேபியா நியோம் என்கிற சவுதியினுடைய வளர்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். 500 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவுல செய்யப்படக்கூடிய மிகப்பெரியதொரு வளர்ச்சி திட்டம். இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஹவுத்தீஸ் தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிச்சுனா, சும்மா ஒரு அட்டாக் பண்ணிட்டா கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வரமாட்டாங்க. எந்த டைம் சவுதி ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற மாதிரி ஆகிரும். ஏற்கனவே யுஏஇ பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க ஹவுத்தீஸோட சவுதி அரேபியாவினுடைய நியோமுக்கு அட்டாக் பண்ண சொல்லி. ஆனால் அவங்க அதை பண்ணலை. அப்போ ஆல்ரெடி அதுக்கு தயார் நிலையில் அதுக்குரிய சூசகமான பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டும் ஹவுத்தீஸ் அமைதியாக இருக்கும்போது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக ஹவுத்தீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சவுதி அரேபியா மேலே அட்டாக் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் மேலே எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஈரான் சொன்னா செய்வாங்க அவங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்கள் அட்டாக் பண்ணுவாங்க. எல்லாம் ஏவுகணை பலம் கொண்ட குழுக்களாக இருக்கிறது. ஈரானுக்கு பயப்படுறதை விட கூடுதலாக இவங்களுக்கு இந்த அரபு நாடுகள் பயப்படுகிறது. எனவே தான் இந்த துருக்கி, யுஏஇ, கத்தர், ஓமான், சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு கொடுக்குற ப்ரெஷர் என்னென்னா, எக்காரணம் கொண்டு நீங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்திவிடக்கூடாது என்பது. இந்த செய்திகள் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஈரான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அங்கே மக்களை கொல்ல மாட்டோம்னு சொல்லி, அதனால் நாங்களும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி, நான் கீழே விழுந்துட்டேன் ஆனால் மீசில மண்ணோட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் வலுகள் நழுவல் கதைகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆல்ரெடி ஈரானிடத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது, சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது. அதே மாதிரி பல போராளி குழுக்களை ஈரான் தனித்தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. தாண்டி அவர்களிடத்தில் சிஜில் உள்ளிட்ட அமெரிக்காவை எதிர்பார்க்காத ஆயுதங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்கங்கிற அச்சம் காரணமாக அரபு நாடுகள் முழுமையாக நீங்கள் யுத்தம் நடத்தக்கூடாது என்று சொல்லி பிரஷர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு
வந்திருக்கிறது. எனவே ஈரானுடைய பதட்டம் கொஞ்சம் தனியாக ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதாக தெரிந்தாலும் பாலஸ்தீன மக்கள் இதன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா யுத்த நிறுத்தம் வந்ததற்கு ஒரே ஒரு நலவு நடந்தது. நாங்கள் நார்த்தில் இருந்து சவுத்துக்கு போனது மட்டும்தான், அல்லது சவுத்தில் இருந்தவங்க நார்த்துக்கு போனது மட்டும்தானே தவிர இருந்த இடத்துகளுக்கு போயிருக்கிறோமே தவிர எங்களுக்கு தேவையான எந்த உணவுகளோ மருந்துகளோ வேற எந்த வசதிகளோ கிடைக்கல. எனவே ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்திலேயே ஒழுங்காக இஸ்ரேல் நடக்கலை. செகண்ட் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு என்னதான் பண்ண போறாங்கிற ஒரு அவநம்பிக்கை தான் காசா மக்களுக்கு இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரான் தொடர்பாக மத்திய கிழக்கு நாடுகள் தொடர்பாக உள்ள செய்திகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். நம்முடைய MISC நியூஸ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதனூடாக இந்த தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாகிறது அவ்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.